சீமானவர்களையும் நாம் தமிழர் கட்சியும் வீழ்த்துவதற்கான ஒரு சதி அப்படிங்கிற மாதிரியான பேச்சுகள் தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அது ஒரு தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையில ஒரு தனிப்பட்ட ஒரு புகார் தான். ஆனா அது ஒரு அரசியலா பார்க்கணுமா, அது ஒரு தமிழ் தேசியத்திற்கு ஒரு எதிர்ப்பான ஒரு நிலைப்பாடு உள்ளவங்க தான் இதை பண்றாங்கன்னு நம்ம பார்க்க முடியுமா? இது தமிழ் தேசியத்தின் மீதான, தமிழர் அரசியல் மீதான, தமிழர் நாகரிகத்தின் பண்பாட்டின் மீதான தாக்குதலா தான் இதை பார்க்க முடியும். வெறும் சீமான் மீது வச்ச தாக்குதலோ, நாம் தமிழர் கட்சி மீது வச்ச தாக்குதலாவோ இதை பார்க்க கூடாது. ஏன்னா சீமானவர்கள் கூட ஒரு அணை குறித்து பேசும்போது துணை அப்படின்ட்டு மற்ற கட்சி தலைவர்களை குறிப்பிட்டு விமர்சனம், இந்த மாதிரி தனி மனித விமர்சனம் வந்து தொடர்ந்து சீமானவர்களும் வச்சிருக்காரு தானே. திராவிடம் இனமா, கட்சியா, அரசியலா, கருத்தியலா எதுன்னு தெரியல. பட் ஏதோ ஒண்ணு சொல்லிக்கிட்டு திராவிடம்ங்கிறாங்களா, இவங்களோட குல பண்பாடாவே இருந்திருக்குங்கிறது அவங்க தான் பேசியிருக்காங்க. வந்து சென்னையில இருக்க எம்பசி வந்து அமெரிக்காவுக்கு அனுப்பின வயரை லீக் பண்ணிச்சு. அதுல ஸ்டாலின் வந்து 70களில் வந்து தெருக்கல்ல இருக்க பெண்களை வந்து பாலியல் நடத்தினவர், அந்த மாதிரியான ஒரு பேரும் இப்படிதான் இருந்தவர் 70களில். சீமான் பேசுற விஷயங்கள் போய் சேர்ற தூரமும் பாத்தீங்கன்னா ஒப்பிடவே முடியாது. அது காரணம் வந்து தமிழ் பெருவெளியின் ரசனை கோளாறு தான். அந்த மலிவான ரசனை நமக்கு இருக்கிறதுனால இந்த மாதிரியான சென்சேஷனலிசம் நம்ம விரும்புறோம். சீமானவர்கள்ட்ட தான் இந்த கேள்வி தான் கேட்கறாங்க, விஜயலட்சுமி குறித்து தான் கேட்கறாங்க, மீடியா தான் இந்த கேள்வி கேட்கறாங்க அப்படின்ட்டு விமர்சனத்தை வந்து ஊடகங்கள் மீது தான் வைக்கிறாங்க. இப்ப நாம் தமிழர் கட்சியினர் மீடியா நண்பர்கள் வந்து அஜெண்டா செட் பண்ணி இந்த கேள்வியை தான் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அவங்க வந்து அந்த கேள்விகளை ஆரம்பத்துல இருந்து சீமான் தனிப்பட்ட கேள்விகளை கேட்காம கட்சி சார்ந்த, கொள்கை சார்ந்த கேள்விகளை கேளுங்கன்னு அவாய்ட் பண்ணிருக்கலாம். சீமான் அந்த திராவிட இம்பல்சிவ்னஸ் இருக்கிறதுனால அதை பெரிய காமெடி பண்றோம்னு சொல்லிட்டு அதுக்கு பதில் சொல்றாருன்னு நினைக்கிறேன். ரகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ரஷ்யாவிலிருந்து பொலிட்டிக்கல் நியூரோ சயின்டிஸ்ட் கிருஷ்ணா முத்துக்குமாரப்பன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சுந்தர். சீமான் அவர்கள் குறித்தான சர்ச்சை தொடர்ந்து போயிட்டே இருக்கு. சீமான் அவர்கள் மீது நடிகை புகார் கொடுத்தது அது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பிரச்சனை மாதிரியும், அதுதான் தமிழ்நாட்டோட தலையாய பிரச்சனை மாதிரியும் விவாதம் போயிட்டே இருக்கு. ஊடகங்களையும் பெரிய விவாதங்கள் போயிட்டு இருக்கு. இது சீமானவர்களையும் நாம் தமிழர் கட்சியும் வீழ்த்துவதற்கான ஒரு சதி அப்படிங்கிற மாதிரியான பேச்சுகள் தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அது ஒரு தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையில ஒரு தனிப்பட்ட ஒரு புகார் தான். ஆனா அது ஒரு அரசியலா பார்க்கணுமா, அது ஒரு தமிழ் தேசியத்திற்கு ஒரு எதிர்ப்பான ஒரு நிலைப்பாடு உள்ளவங்க தான் இதை பண்றாங்கன்னு நம்ம பார்க்க முடியுமா? முதல்ல தமிழ்நாட்டு அரசியல் வந்து ரொம்ப எதெல்லாம் பொது வழியில பேசக்கூடாதோ, எது மாதிரியெல்லாம் எதையெல்லாம் நார்மலைஸ் பண்ணக்கூடாதோ அந்த அளவுக்கு போயிடுச்சு. அதனால இது குறித்து பேசக்கூடாதுன்னு தான் நிறைய பேர் தவிர்க்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நானுமே இதை குறித்து பேட்டியோ இதை குறித்தான விவாதங்கள்லயோ கலந்துக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா அது ரொம்ப தரம் தாழ்ந்து ரொம்ப போயிடுச்சு. ஏன்னா இதெல்லாம் விவாதிக்கிறதுக்கே தகுதி இல்லாத விஷயங்கள். அதுவும் யார் இதை விவாத பொருளாக்கியிருக்காங்களோ அந்த அரசியல் கட்சியும் அந்த அந்த சமூகமும் அந்த கூட்டங்களை வந்து இதுல வந்து முனைவர் பட்டம் பெற்றது. அவங்க தொழிலே இதுதான். அது அவங்களே சொல்லியிருக்காங்க. அவங்க கூட்டணியில இருக்கவங்க, அவங்க தலைவர்களே பேசியிருக்காங்க. அதனால தவிர்க்கணும்னு நினைச்சேன். ஆனா நீங்க சொன்ன மாதிரி இது சீமானை, நாம் தமிழர் கட்சியை தாண்டி தமிழ்நாடு, தமிழர் அரசியல், தமிழ்நாட்டோட அந்த சமூக அந்த 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 ஃபேப்ரிக் எல்லாத்தையும் பாதிக்கிற மாதிரி இருக்கிறதுனால இதை பேசிதான் ஆகணும்னு நினைக்கிறேன். எல்லாரும் சொல்ற மாதிரி, நீங்க கேள்வி வச்ச மாதிரி, இது தமிழ் தேசியத்தின் மீதான, தமிழர் அரசியல் மீதான, தமிழர் நாகரிகத்தின் பண்பாட்டின் மீதான தாக்குதலா தான் இதை பார்க்க முடியும். இது வெறும் சீமான் மீது வச்ச தாக்குதலோ அல்லது நாம் தமிழர் கட்சி மீது வச்ச தாக்குதலாவோ இதை பார்க்க கூடாது. ஏன்னா அவன் சீமான் மீது, நாம் தமிழர் மீது வைக்கிறதா இருந்தா என்னென்னவோ இருக்கு. அடியோட வீழ்த்தணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய முயற்சி பண்ணாங்க. நான் சின்ன வயசுல கல்லூரி காலங்கள்ல வந்து இன அழிப்பு முடிஞ்ச காலத்துல நாம் தமிழர் கட்சியோட பயணித்த காலங்கள்ல வந்து சாதி ரீதியான குற்றச்சாட்டு, பணம், என்னென்னமோ குற்றச்சாட்டுகள் எல்லாம் தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இது ஆதிக்க சாதிகளின் கட்சி அப்படிங்கிற மாதிரி. அதுல எல்லாம் ஒண்ணுமே நிக்க முடியல, ஒன்னும் ஜெயிக்க முடியலங்கிறதுனால கடைசியா அந்த பெண் அப்படிங்கிறத அந்த மாதிரியான இழிவுபடுத்தி தனக்கு கொள்ளையடிக்கப்பட்ட பல்லாயிரம் கோடி சொத்துக்களை வச்சுக்கிட்டு பல மீடியாக்களை நடத்திக்கிட்டு பல யூடியூப்களை நடத்திக்கிட்டு அதை மீண்டும் மீண்டும் விவாத பொருளாக்கி மக்களோட சிந்தனையும் மக்களோட ரசனையுமே இழிவாக்கி பண்றாங்க. இது நிச்சயமா தமிழ் தேசியத்தின் மீதான, தமிழர் அரசியல் பண்பாட்டின் மீதான தாக்குதல். சீமானோட அவங்களுக்கு அரசியல் பிரச்சனை இருந்துச்சுன்னா அது சீமான் வந்து இன்னும் ஒரு எம்எல்ஏ கூட இல்லைன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு அப்படிப்பட்ட கட்சியோட இவ்வளவு தூரம் உக்கிரமா இறங்கி மோத வேண்டிய அவசியம் இல்லை. இது வெளியில இருந்து தமிழ் பேசாத
தமிழ் இனத்தின் மீது கடுமையான வன்மம் கொண்ட திராவிடத்தின் அவங்களுடைய இன பின்னணியின் தாக்குதலை தான் இதை பார்க்க முடியும். அதனாலதான் நான் இனியும் இதை பேசாம தவிர்க்க கூடாது, நம்ம பேசணும் அப்படிங்கிற கட்டாயத்துக்கு வந்தேன். மற்றபடி உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எனக்கு தமிழ் தேசியத்துல சீமான் மேல எனக்கு நிறைய விமர்சனங்கள் இருக்கு. சீமானோட அரசியல் பாதை அதுல எல்லாம் எனக்கு விமர்சனங்கள் நிறைய இருக்கு, நிறையவே இருக்கு, ரொம்ப காட்டமாவே இருக்கு. ஆனா திராவிடமோ அல்லது அந்த விஜயநகர எச்சங்களோ சீமானை எதுக்குறது சீமான் நல்ல தமிழ் தேசியவாதியா இல்லைங்கிறதுனால எதுக்கல. இப்படி கூட ஒரு ஆள் வந்துடக்கூடாதுங்கிறதுனால எதுக்குறதுனால இது காலங்காலம் நடந்துச்சு. தொடர்ந்து தமிழ் தலைவர்களை இப்படிதான் எதாவது சொல்லி வீழ்த்தி தமிழ் தலைவர்களே உருவாக விடாம பண்ணிட்டாங்க. அதனால இத அனைத்து தமிழ் சமூகம், அனைத்து தமிழர்களும் தமிழர் அரசியல் மீது ஆர்வம் கொண்ட எல்லாரும் கடுமையா அதை எதிர்க்கணும். இல்ல, சீமான் அவர்கள் மீது பல்வேறு வழக்குகள் இருக்கு, தேச விரோத வழக்குகளும் இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவர் பல்வேறு வழக்குகள் இருக்கு. இருந்தாலும் இந்த வழக்கை வச்சுதான் அவர் வீழ்த்தணும்னு ஒரு நோக்கம் இருக்கா என்ன? ஏன்னா மற்ற வழக்குகள்லையும் அவர் கைது செய்யப்படலாம், இந்த வழக்குல தான் கைது செய்யப்படுவார்னு அச்சப்பட தேவை இல்லைல்ல. இந்த வழக்கை ஏன் பயன்படுத்த போறாங்க? இல்ல, இது கேரக்டர் அசசினேட் பண்றது. இது தொடர்ந்து ஒரு பிம்ப படுகொலை பண்ணி ஒரு தலைவனுக்கு உரிய தகுதி இல்லைன்னு பண்ற வேலை. இது பரவாயில்ல, நடக்கும், இங்கெங்கே நடக்கும். பட் இந்திய அது இந்த கடுமையான இந்துத்துவவாதிகள், ரொம்ப தீவிர மதவாதம் பேசக்கூடிய கட்சிகள் கூட இந்திய சூழல்ல பண்ணதில்லை. சும்மா ஏதாவது ஒரு நாளைக்கு ஹெட்லைன்ஸ் வரும், அப்புறம் அது போயிடும். அதெல்லாம் நான் இந்திய சூழல்ல கூட இவ்வளவு மோசமா பார்த்தது இல்லை. அங்கங்க இந்த முதலாளித்துவ சமூகங்கள்ல அங்கங்க ஒரு வளமையா இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு எதிராக இந்த மாதிரியான செய்திகளை கசிய விடும். ஆனா இந்த அளவுக்கு தொடர்ந்து தாக்குதல் நடக்குமா என்கிறது இல்ல. நிச்சயமா இதுதான் மற்ற குற்றச்சாட்டுகள்லாம் அது கோர்ட் மூலமாவோ இல்ல எது மூலமாவோ இல்ல அதுக்கு ஆதாரம் எதுவும் இல்லைன்னு மக்களுக்கே தெரியும், அதை கடந்து வந்துடலாம். இது நீங்க கோர்ட்ல ஜெயிச்சாலும் இதை திருப்பி திருப்பி பேச வைக்கிறது மூலம் மனச்சோர்வு அடைய வைக்கலாம், ஒரு இழிவுபடுத்தலாம். அதை தாண்டி இவங்களோட நோக்கம் என்னன்னா, கருணாநிதி காலங்காலமா ஒண்ணு தொடர்ந்து செய்வார், எல்லாருமே சொல்லுவாங்க. அதாவது இன்னைக்கு கருணாநிதி பக்கம் இருக்கக்கூடிய வைகோ, அந்த இன்னொருத்தர் இருப்பாரு, இவங்க எல்லாருமே சொல்லுவாங்க தான் அயோக்கியங்கிறதுனால தன்னை சுத்தி இருக்கவங்களை முதல்ல அயோக்கியன் ஆக்கிடுவாரு, அதுக்கப்புறம் தன்னை யாரும் கேள்வி வைக்க முடியாம பண்ணிடுவாருன்னு. அது திராவிடத்தோட பண்பாடு, திராவிடத்தோட இழி பண்பாடு. அது மாதிரி மக்களுக்கு இந்த ரசனையை இதை பேசி 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 திருப்பி திருப்பி எல்லா மீடியாவிலையும் இதை பேச வச்சு ஒரு இழிவான ரசனையை மக்கள்கிட்ட, இது இந்த அரசியல் எதிரான ஒரு ஆயுதங்கிறத தாண்டி மக்களுக்கு இளைய தலைமுறைக்கு ஒரு இழிவான பொலிட்டிக்கல் கல்ச்சரை விதைக்கிறாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம எவ்வளவு தூரம் அடையாளத்தை தொலைக்கிறோமோ அந்த கோபாலபுர குடும்பம், அந்த சாம்ராஜ்யம் அத்தனை தலைமுறைக்கு இங்க கொடி கட்டி பறக்கும் அப்படிங்கிறது தான் அதுக்கு உள்ளுக்குள்ள இருக்கு. இல்லை, இப்போ நீங்கள் குறிப்பிடுறீங்க இதற்கு முன்பு இருக்கக்கூடிய தலைவர்கள்னு. எல்லா தலைவர்கள் மீதும் இந்த மாதிரியான விமர்சனங்கள் இருந்துச்சு. இப்போ அண்ணா மீது வைத்தாங்க, கலைஞர் மீது வைத்தாங்க. தொடர்ந்து தமிழ் தேசியம் பேசக்கூடிய அமைப்புகளும் நாம் தமிழர் கட்சியுமே பேசியிருக்கல. சீமானவர்கள் கூட ஒரு அணை குறித்து பேசும்போது துணை அப்படின்ட்டு மற்ற கட்சி தலைவர்களை குறிப்பிட்டு விமர்சனம், இந்த மாதிரி தனி மனித விமர்சனம் தொடர்ந்து சீமானவர்களும் வச்சிருக்காரு தானே. அதை எப்படி தமிழ் தேசியம் சார்பு பார்க்க முடியும் நம்ம? இல்லை, இது எப்படின்னா அது அப்படி நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா இது இந்த திராவிடம்ங்கிற, அது திராவிடம் இனமா, கட்சியா, அரசியலா, கருத்தியலா எதுன்னு தெரியல. பட் ஏதோ ஒண்ணு சொல்லிக்கிட்டு திராவிடம்ங்கிறாங்கல்ல, இவங்களோட ஒரு குல பண்பாடாவே இருந்திருக்குங்கிறது அவங்க தான் பேசியிருக்காங்க. வைகோ சொல்லியிருக்காரு, உங்களுக்கு தெரியும் நல்லா, அது அந்த ஃபேமஸான ஸ்டேட்மெண்ட். ஆதி காலத்துல இருந்து இவங்க பண்ண தொழிலை செய்யலாம்னு இருக்காரு. அப்புறம் பாரதிதாசன் அந்த அவரோட புத்தகத்துல எழுதியிருக்காரு, அண்ணாதுரையோட வேலை மிடில் ஏஜ் வரைக்கும் காஞ்சிபுரத்துல அந்த மாதிரியான தொழில் தான் அண்ணாதுரைக்கு இருக்காரு. ஈவேரா சிந்தனைகள்ல அவரை பத்தி. இது பண்பாடு, எல்லாருக்குமே குறைந்தது 2-3 மனைவிகள், அதையெல்லாம் ரொம்ப பெருமையா பேசக்கூடியவங்க. அதனால இப்படியான பண்பாடு கொண்டவங்களால தமிழ்நாட்டுக்கு தலைமை தேங்கக்கூடிய எந்த தகுதியும் இல்லைங்கிற கான்டெக்ட்ல நம்ம பேசிதான் ஆகணும். ஆனா இதை தாண்டி அதை ஒரு இதை மெயின் அஜெண்டாவை வச்சு யாரும் பேசினது இல்லை. கருணாநிதிக்கு கருணாநிதியோட பாராட்டு விழாவில் மனோரமா கருணாநிதியை வச்சுக்கிட்டு 2வது மணிக்கு தெரியாம 3வது மணிக்கு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு அது ஒரு நகைச்சுவையா சொல்லி எல்லாரும் சிரிக்கிறாங்க, கருணாநிதி சிரிக்கிறார். அது அவருடைய ஆண்மையை கொண்டாடுற மாதிரியான ஒரு நிகழ்வு. அது
இந்த மாதிரி அந்த நிகழ்வை எடுத்துக்கிட்டு இது இருக்கிறதுனால கருணாநிதிக்கு வந்து தகுதி இல்லை, தமிழ்நாட்டு ஆள அந்த குடும்பத்துக்கு தகுதி இல்லையா? அது மட்டும் இல்லையே, அதுக்கப்புறம் கூட ஸ்டாலின் பத்தி விக்கிலீக்ஸுங்க உலகத்தோட அரசியல் போக்க மாற்றி போட்ட அசாஞ்சையோட விக்கிலீக்ஸ் வந்து லீக் பண்ணுச்சு. இந்தியன் எம்பசி சென்னையில இருக்க எம்பசி வந்து அமெரிக்காவுக்கு அனுப்பின வயரை லீக் பண்ணுச்சு. அதுல ஸ்டாலின் வந்து 70களில் வந்து தெருக்கல்ல இருக்க பெண்களை வந்து கவர்ந்துட்டு போயிட்டு இந்த மாதிரி பாலியல் இதெல்லாம் நடத்தினவர். அந்த மாதிரியான அவருக்கு ஒரு பேரும் அப்படிதான் இருந்தவர் 70களில் அப்படின்னு ஒரு விக்கிலீக்ஸ்ல இன்னைக்கு இருக்காது. அது மாதிரி அதுக்கப்புறம் உதயநிதி அரசியலுக்குள்ள நுழைஞ்ச உடனே ஒரு தெலுங்கு நடிகை வந்து ட்வீட் பண்ணாங்க. பட் நம்ம இதெல்லாம் மெயின் அஜெண்டாவா இதனால இவங்களை உடனே நீக்கணும் அப்படின்னு நம்ம பேசல. ஒன் ஆஃப் த அலிகேஷன்ஸ் தான் அதெல்லாம் இருந்துச்சு. ஆனா இவங்க எடுத்துக்கிற மெயின் கோர் வந்து ஏன்னா கருத்தியல் பேச முடியாது இவங்களால, அறம் பேச முடியாது, நீதி நேர்மை நியாயம் எல்லாம் பேச முடியாதுங்கிறதுனால இதை திருப்பி திருப்பி பேசுறாங்க. நம்ம பேசுனது வந்து இவங்களுக்கு, அதாவது இந்த திராவிடம்ங்கிறதே ஒட்டுமொத்த மோசடிக்கான எல்லா கூறுகளும் அதுல இருக்கு. பாலியல் உள்ளிட்ட பாலியல் தான் அவங்களுக்கு பிரதானமாவே இருக்கும். ஏன்னா ஜெயலலிதாவெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த அம்மையார் வந்து இங்க ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாங்க, கரண் தப்பா இருக்கோ யாருக்கோ, நான் அரசியலை விட்டு ஓடி இருப்பேன், கருணாநிதி மட்டும் இல்லாட்டி அரசியலை விட்டு ஓடி இருப்பேன், என்னை வந்து டீஹியூமனைஸ் பண்ணி என்னை ஒரு பெண்ணே இல்லைங்கிற அளவுக்கு என்னை சித்தரிச்சதுனால அந்த வைராக்கியம் தான் என்னை இவ்வளவு தூரம் அரசியல்ல நின்று ஜெயிக்க வச்சுச்சு அப்படின்னு அவங்க பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கூட இவங்க நிக்கலையே, சசிகலாவுக்கும் ஜெயலலிதாவுக்குமான உறவை இவங்களுக்கு ஒரு துறையே இருந்துச்சுங்க. கொள்கை பரப்பு துறைன்னு ஒண்ணு வச்சுக்கிட்டு வெற்றி கொண்டான்னு அந்த தீப்பொறி ஆறுமுகம் மாதிரியான ஆட்கள் இப்ப கூட அந்த ஒரு இஸ்லாமியர் ஒருத்தர் சென்னையில இருப்பாரு. இவங்கெல்லாம் இது 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 ஆமா, அந்த தமிழர் பண்பாடை வந்து ரொம்ப இழிவாக்கி நம்ம ரசனையை ரொம்ப இழிவாக்கி இதுல நான் பிரச்சனையா பாக்குறது தமிழர் ரசனை இதுதான் ஏதோ அரசியல்னு நம்ம ஆட்கள் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். எங்கேயோ போயிட்டு இருக்கு அரசியல், எவ்வளவோ கருத்தியல்கள் என்னென்னமோ இருக்கு. அந்த முன்னேற்ற பாதையில இல்லாம இப்படி ஆக்கி இந்த மலிவான ரசனைக்கு நம்மளை பழக்கி பேச வச்சு இப்ப பாருங்க நம்ம உலக அரசியல்லாம் படிச்சுட்டு இதை உட்காந்து பேச வேண்டிய சூழ்நிலை. இல்ல இப்போ சீமானவர்கள் வந்து தொடர்ந்து மேடைகள்ல பேசும்போது எல்லாரையும் ஒருமையில பேசுறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து இருக்கு. அதே மாதிரி கெட்ட வார்த்தைகள் பயன்படுத்துறது வந்து அவரு மேடைகளா இருக்கட்டும், அதே மாதிரி கட்சியினர்கிட்ட பேசும்போதா இருக்கட்டும், தொடர்ந்து இந்த மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ ஒரு தவறு செஞ்சா வந்து யார் தவறு செஞ்சாலும் தவறு தானே பார்க்கணும். இப்போ ஒரு தமிழ் தேசியம் அரசியல் பேசக்கூடியவர் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட் கார்னர் பார்க்க முடியுமா? தவறு யார் செஞ்சாலும் தவறு அப்படிங்கிற ஒரு நிலையில் தான் நம்ம ஒரு அரசியலை பார்க்க முடியும். அந்த கிரிட்டிசிசம் யாரு தமிழ் தேசியவாதிகள் வந்து வச்சா சரியா இருக்கும். அதாவது ஒரு அறத்தோடையும் நேர்மையோடையும் அந்த தமிழர் பண்பாடு இத்தனை ஆண்டு கால பாரம்பரியம் உள்ள பண்பாடு, நாம வந்து ஒரு முன்னுதாரணமா இருக்கணும் அப்படிங்கிற சிந்தனை கொண்ட தமிழ் தேசியவாதிகள் அந்த பாதையில இருக்கவங்க சீமான் மேல வச்சு அது நியாயமா தான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் கொஞ்சம் மெச்சூரிட்டி வரணும், ஒரு பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி வரணும், இன்னும் ஒரு முதிர்ச்சியோட நடந்துக்கிட்டு பேசுறது வைக்கிறது. இப்போ மணியரசன் ஐயா பேச்சை எடுத்துக்கிட்டோம்னா அது அதோட லெவலே வேற மாதிரியா இருக்கும். அந்த மாதிரி மாறணும். பட் ஆனா இதை திராவிட அரசியல்ல தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு குற்றச்சாட்டை வைக்க முடியாது. இளங்கோவன், காங்கிரஸ் இளங்கோவன், திமுகவில் அத்தனை பேருமே இந்த இப்ப பிறந்து அந்த வீட்டுல இருந்து வெளில வர்ற முதற்கொண்டு வயசான வரைக்கும் நான் சொன்ன மாதிரி இதை ஒரு பண்பாடு ஆக்கி வச்சிருக்காங்க. மேபி சீமானோட திராவிட பண்பாடு திராவிட பின்னணி தான் அதுக்கு காரணமா இருக்கலாம். ஏன்னா நான் கூட சில நேரம் நினைப்பேன், கோவத்தின் உச்சத்துல வந்து அந்த இப்ப பேசுற லாங்குவேஜ் கூட சில நேரம் ரொம்ப ஹார்ஷா இருக்கும். அது என்னோட திராவிட பின்னணி தான் அது காரணமா இருக்கணும். ஏன்னா இளம் வயது முதல்ல அதுல பயணிச்சதுனால கோவத்தின் உச்சத்தை வந்து சரியான வார்த்தைகளால வெளிப்படுத்த முடியாம அவங்க கத்துக் கொடுத்ததுல பேசுறோம்னு நினைக்கிறேன். ஆனா மணியரசன் ஐயா அந்த மாதிரி இடதுசாரி பின்னணியில இருந்து வந்ததுனால அவர் எந்த நேரத்திலையும் அந்த நிதானம் தவற மாட்டாரு. பட் ஆமா, தமிழ் தேசியவாதிகள் இந்த குற்றச்சாட்டு வைக்கலாம். சீமான் வந்து பல லட்சம் இளைஞர்களுக்கு வந்து முன்னுதாரணமா இருக்கிறதுனால அவர்கிட்ட ஒரு மெச்சூரிட்டி வேணும், தெளிவு வேணும், இவங்களை லீட் பண்றங்கிற பொறுப்புணர்வு வேணும்னு தான் பேச முடியுமே ஒழியா பொதுவெளியில இப்ப இந்த பெண் குறித்து ஆன பாலியல் சர்ச்சையில வந்து இது காரணமா சொல்ல முடியாது. அப்படி பார்க்க போனா திமுகவெல்லாம் என்ன சொல்லுவீங்க? திமுகவெல்லாம் பலான படம் ஓட்டுற மாதிரியான சிக்கலாயிரும்ல. இல்ல அவங்க தவறு செய்யறாங்க, அவங்க இப்படிதான் இருக்காங்க அப்படிங்கிற விமர்சனம் தான் இப்போ திராவிடம் இருக்கு. இல்லை இந்திய தேசியம் பேசக்கூடியவர்கள் வலதுசாரிகள் வந்து இப்படி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வச்சுட்டு தான் தமிழ் தேசியம் தான் சரி அப்படின்னு பேசக்கூடிய ஒரு நிலையில வந்து இப்போ ஒரு தலைவரா இருக்காரு, தமிழ் தேசியம் பேசக்கூடிய முக்கியமான நபரா இருக்காரு, தமிழ்நாட்டில் வந்து ஒரு 8% வாக்குகள் வாங்கியிருக்காரு அப்படின்னு
அப்படிப்பட்ட நிலையில வந்து ஒரு மேதகு வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நபர் வந்து அஹ், சரியா தவறா இருந்ததை வந்து சரியா மாத்திக்கணும் தானே. இப்ப கட்சியினரும் வந்து இப்போ பதிவுகள் எப்படி இருக்குன்னா, விஜயலட்சுமி குறித்தான அவங்களுடைய முந்தைய வாழ்க்கையை தானே இப்பயும் பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ சீமானவர்கள் பிரஸ் மீட்ல பேசும்போது எப்படி பேசுறாருங்கிறத பார்த்துட்டு தானே அவங்க கட்சியினரும் ஃபாலோ பண்றாங்க. நிச்சயமா. ஆமா. அது இந்த இந்த குற்றச்சாட்டு நியாயமான குற்றச்சாட்டு தான். அதாவது தன்னளவுல நம்ம அளவுல நம்ம வந்து சரியா இருந்துக்கணும். அ அந்த மொழி ஆளு ஆளுமை அவர் நல்லா பேசக்கூடியவர் தான். தமிழ் நல்லா பேசக்கூடியவர். அதாவது அவர்ட்ட ரசிக்கக்கூடிய விஷயங்கள்ல அது ஒண்ணு. ஆனா இது அந்த அவர்ட்ட ஒட்டி இருக்கிற திராவிடத்த தொடச்சு எறியணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா, அந்த மாரியான லாங்குவேஜ் வந்து தேவையில்ல. மேபி அதான் இந்த திராவிட பின்னணி ஒண்ணு. நான் சொன்ன மாரி ஒரு மலிவான ரசனைய தமிழ் சமூகத்துல, தமிழ் அரசியல் வெளியில திராவிடம் உருவாக்கி வச்சிருக்கிறதுனால, அவங்கள ரசிக்க வைக்கணும்னா இப்படி பேச வேண்டிய கட்டாயம் அவருக்கு ஏற்பட்டிருக்காங்கிறது. மேபி அது உண்மையா தான் இருக்கலாம். ஏன்னா அவர் ஒரு இயல்பா ஒரு டைரக்டர். ஒரு மக்களோட ரசனை நாடி துடிப்பு அவருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த மாரியான பேச்சுக்கள் இப்போ ஒரே க விஷயத்த பத்தி 2 பேர் பேசுறது வந்து மணியரசன் ஐயா பேச்ச வந்து திருப்பி திருப்பி நான் வந்து என்னோட ஆய்வுக்கு ரெஃபர் பண்ற அளவுக்கு இருக்கும். திருப்பி திருப்பி கேட்கலாம். ஆனா அந்த அவருடைய பேச்சு போய் சேர்ற தூரமும், சீமான் பேசுற விஷயங்கள் போய் சேர்ற தூரமும் பார்த்தீங்கன்னா, ஒப்பிடவே முடியாது. அது காரணம் வந்து அ தமிழ் பெருவெளியின் ரசனை கோளாறு தான். அந்த மலிவான ரசனை நம்மகிட்ட இருக்கிறதுனால, இந்த மாரியான சென்சேஷனலிசம் நம்ம விரும்புறோம். இந்த மாரியான மலிவான காமெடிகள நம்ம விரும்புறோம்னு நெனைக்கிறேன். உலகமே அப்படிதான் மாறி இருக்கு. அதனால விதிவிலக்கு. பட் நிச்சயமா சீமான் மாத்திக்கணும் தான். இது தேவையில்லாதது. சீமான் மாத்திக்க வேண்டியது நெறைய இருக்கு. அத பேசணும்னா அது தனி பேட்டியா பேசலாம். இல்ல இப்ப தொடக்கத்துல வந்து சீமான் அவர்கள் வந்து ஆக்ரோஷமா பேசுறாரு, ஆவேசமா பேசுறாருன்னு. அதன் பிறகு வந்து நான் நான் வந்து சிரிச்சு பேச ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ட்டு 16 தேர்தல் காலகட்டத்துக்கு பிறகு பேச ஆரம்பிச்சாரு. எல்லாத்தையும் வந்து ஒரு நகைச்சுவை பேச ஆரம்பிச்சாரு. இருந்தாலும் இப்ப நீங்க குறிப்பிடும்போது திராவிட பின்னணியிலேருந்து வந்தாருன்னு குறிப்பிடுறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 16 ஆண்டுகள் ஆச்சுல்ல, இன்னும் மாறல அப்படிங்கிற மாதிரி சொல்லலாமா? இன்னமும் வந்து சீமானவர்கள் மாறாததுக்கும் அவர் வந்து திமுகல இருந்து அதுலேருந்து வந்தாரு, திராவிடத்திலேருந்து வந்தாருன்னு நம்ம சொல்லிட்டு இருக்க முடியுமா? இவ்வளவு காலங்களுக்கு பிறகு. அதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல. அது அவரோட திராவிட சீமான்ட்ட இருக்க எல்லா பிரச்சனையுமே சீமானோட திராவிட பின்னணி. அதாவது கட்சியில 2ஆம் மட்ட தலைவர்கள் நடத்துறது, இந்த மாரியான பேச்சுக்கள், ஆ அந்த எதேச்சதிகாரம் இது எல்லாமே திராவிட பின்னணி. தமிழ் சூழல்ல அதான் நான் திருப்பி மீண்டும் மீண்டும் சொல்லுவேனே, அ அறிவர் குணாவையோ, ஆசான் மணியரசனையோ, அல்லது தோழர் தியாகுவையோ, இன்னும் பல மூத்த தலைவர்கள் இருக்காங்கல்ல. அவங்களோட பேச்சு, அணுகுமுறை நீங்க விமர்சனம் வைக்கலாம். அவங்கள நேருக்கு நேரா அவங்க மேல விமர்சனம் வைக்கலாம். நம்மளே அந்த விமர்சனத்த வைக்கையில வார்த்தை நம்மட்ட தடுமாறும். அவங்க ரொம்ப நிதானமா அத ஏத்துக்கிட்டு பதில் சொல்லுவாங்க. அதுக்கும் சீமானுக்கும் சீமான் பேசுற அந்த தமிழ் தேசியம், தமிழர் உரிமை இது எல்லாத்தையும் பிரிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு திராவிடர்ன்னு தான் நெனைப்பீங்க. உண்மை அது. அந்த ரொம்ப மலிவான பேச்சுக்கள் தான். அந்த போன முறை அந்த வழக்கு முடிச்சுட்டு வெளியில வந்த உடனே, வேற ஆள் கிடைக்கலையா உனக்குன்னு கேட்டேன். இதெல்லாம் ஒரு தலைவர் பேசுற இதெல்லாம் ரொம்ப உள்ளறையில ஒரு ரொம்ப நெருங்கிய நண்பனோட நம்ம பேசிக்கிற விஷயங்கள். அந்த இந்த பிரதீப் ரங்கநாதன் படம் எடுக்கிற மாரி அரசியல பண்ண முடியாதுல்ல. அதெல்லாம் மாற மாட்டாரு. ஏன்னா, நான் என் மூலமாவே பார்க்கிறேன். நான் சொல்றேன்ல, இந்த ஒரு விமர்சனங்கள் வைக்கையில, அ ரொம்ப காட்டமான விமர்சனங்கள வைக்கையில என்னால ஸ்ரீரெட்டிய இழுத்து, பால்டாயில இழுத்து, அந்த ஓபி ராமன் வந்து ஒரு மாலை முரசுல ஒரு பெரிய தலையங்கம் வந்திருக்கும். என்னுடைய மனைவி என்னிடமிருந்து யார் பிரித்ததுன்னு கருணாநிதிக்கு தெரியாதான்னு அது இப்பவும் இணையத்துல எல்லாம் இருக்கு. ஏன்னா இது இவங்க தொழிலா பண்ணவங்க. அது மாரி ஈவேரா பண்ண விஷயங்கள் எல்லாம் என்னால நான் பதில் வைக்கையில எனக்கு இயல்பா அது வரும். அது ஏன்னா அது திராவிட பின்னணியில அப்படி பேசி பழகுனது. இவ்வளவுக்கும் நான் வந்து பல சர்வதேச நாடுகள் போயி, பெரிய பெரிய அளவுல பொலிட்டிக்கல் அந்த சிந்தனை அந்த அந்த ஐடியாலஜிஸ்ட்லாம் சந்திச்சு, அப்படியான கருத்தியல்கள விவாதித்ததுக்கு அப்புறமும் எனக்கு இந்த சிக்கல் இருக்குங்கிறப்ப, அது திராவிட பின்னணி. ஏன்னா அது இந்த இளம் வயதுல வந்ததுனால, அது போக மாட்டுது. அது ரொம்ப பிரயத்தனப்பட்டு அத நம்மகிட்டேருந்து நீக்கணும்னு நெனைக்கிறேன். ஆனா மீண்டும் அ நான் என்ன ஆயுதத்தை எடுக்கணுங்கிறத நம்ம எதிரி தீர்மானிக்கிறதுனால, அவன் அப்படியான குற்றச்சாட்டுகள வைக்கிறதுனால நம்மளும் அப்படி வைக்கிற மாரி இருக்கு. பட் காமன் மேன் அந்த நியாயத்த சொல்லலாம். சீமான் ஒரு தலைவரா கட்சிக்கு தலைவரா இருக்கவரு அத சொல்லாம முடியுமான்னு தெரியல. சீமான்ட்ட நெறைய தமிழ் தேசியம் சார்ந்து எண்ணற்ற லட்சக்கணக்கான இளைஞர்கள் அவருக்கு பின்னாடி இருக்காங்க. அது ஏதோ ஒரு வகையில அந்த தமிழ்ன்னு பேசுறாருங்கிறத தாண்டி, அ
மிக மோசமான குற்றச்சாட்டுகள் சீமான் மேல ஒரு தமிழ் தேசியவாதியை வைக்க முடியும். அது சரி, அந்த போக்கே சரியில்லாதது. அது ரொம்ப ஆபத்தானது. நம்மள கொண்டு போய் வெற்றி பெற வைக்காது. அ இதற்கு முன்பு நம்ம 2016 தேர்தல் காலகட்டத்தில பார்த்தோம்னா, விஜயகாந்த் அவர்கள் குறித்தான கடுமையான விமர்சனங்கள் அவர் வந்து குடிச்சிட்டு வராரு, அவர் அடிக்கிறாரு அப்படிங்கிற விமர்சனம், அவரோட அரசியல் பின்னணிக்கு அரசியலோட வெற்றிக்கே வந்து பின்னடைவா ஒண்ணு அமைஞ்சிருந்துச்சு. இப்போ சமீபத்தில கட்சி தொடங்கிய விஜய் அவர்கள் கட்சி தொடங்கிய பிறகு வந்து, அவர் வந்து இங்க போறாரு, அங்க போறாரு, கல்யாணத்துக்கு போறாரு அப்படிங்கிற மாரியான அவர் மீது தனிமனித தாக்குதலும் தொடங்கிட்டாங்க. இப்போ நம்ம தொடக்கத்திலே பேசுன மாரி தமிழ் தேசியம் இல்லைன்னா திராவிடத்திற்கு எதிராக பேசக்கூடிய அரசியல் தலைவர்கள் வந்து இந்த மாதிரி வைக்கிறாங்கன்னு சொல்றீங்க, இந்த மாதிரியான விமர்சனங்கள் வைக்கிறாங்கன்னு சொல்றீங்க. இதற்கு முன்பு இருந்த தமிழ் தலைவர்கள்லாம் எந்த மாதிரியான கடுமையான விமர்சனங்கள் ஆளாக்கப்பட்டிருக்காங்க, யார் யார் மீதெல்லாம் விமர்சனங்கள் வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க. தொடர்ந்து மாப்போசி ஐயாவிலேருந்து இது ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா ஈவேரா வந்து மாப்போசி ஐயா வந்து ஈவேரா எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. அதனால மாப்போசி ஐயா மேல ஒரு இந்திய கைக்கூலி, பிராமணிய கைக்கூலி அப்படிங்கிற மாதிரியான ரொம்ப, அதாவது தொடர்ந்து நம்மகிட்ட மீடியா இல்லை, நம்மகிட்ட அதை பத்தி சிந்திக்கிறதுக்கு தமிழர் அரசியலுக்கு ஆதரவான வளமான ஆளுமைகள் இல்லைங்கிறதுனால அவர் அந்த மாதிரி தொடர்ந்து பேசி அவர் ஏதோ புலிகளுக்கு எதிரானவர், ஈழத்துக்கு எதிரானவர் அப்படிங்கிற மாதிரி பேசி பண்ணாங்க. ஆனா மாப்போசி ஐயா தமிழ் சமூகத்தின், அதாவது விடுதலைக்கு பின்னதான தமிழ் சமூகத்தின் மிக முக்கியமான ஆளுமை அவர். இல்லைன்னா நிறைய இழந்திருப்போம் நிலங்கள், பெரும்பகுதியான நிலங்களை இழந்து பாண்டிச்சேரி மாதிரி இருந்திருப்போம். அப்புறம் வந்து தேவர் ஒரு பெரிய தேவர் வந்து ஒரு பெரிய இன்டர்நேஷனலிஸ்ட். அவர் ஒரு சர்வதேசியவாதி. தேசியம்னு இந்திய பெருங்கனவு இருந்துச்சு, அதை தேசியமா எடுத்துக்கிட்டாரு. இந்திய பெருங்கனவு எப்ப ஃபெயில் ஆகுதோ அப்ப அவர் வந்து தமிழ் தேசியவாதி. அவரை வந்து ஒரு சாதியவாதியை கட்டமைச்சு தொடர்ந்து சாதிகளுக்குள்ள சண்டையை மூட்டி அவரை அசாசினேட் பண்ணி ரொம்ப மிக அண்மை காலம் வரைக்கும் தேவருங்கிறவரை பத்தியான புரிதல் வந்து ரொம்ப மோசமா இருந்தது. அப்புறம் அறிவர் குணா, எனக்கு பெரிய அளவுல அரசியல் புரிதல் மாற்றம் வந்தது. என்னுடைய மூத்தவர்கள், நான் எந்த ஸ்கூல்ல இருந்து வந்தனோ அந்த ஸ்கூலுக்கெல்லாம் ஒரு ஐடியலாக இருந்தவர் அறிவர் குணா. அவர் மெண்டல்னே சொல்லுவாங்க, ஒரு முட்டாள் அப்படின்னு. அதாவது குற்றச்சாட்டு எப்படி வைக்கிறதுனா, இந்த கருத்தை தவறா சொல்லிட்டாரு, அந்த கருத்தை தவறா சொல்லிட்டாருன்னு விவாதிக்கிறதுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. விவாதிக்கிறதுக்கே தகுதி இல்லாதவன் அடிப்படையிலே ஒரு கேரக்டர் அசாசினேட் பண்ணிடுவாங்க. அப்புறம் அந்த ஆதித்தனார் குடும்பம் அந்த மாதிரி அவங்க இதுவரைக்கும் வந்து எல்லா தமிழ் தேசியவாதிகளையுமே இந்த மாதிரி பெரிய குற்றச்சாட்டுகளை வச்சு வீழ்த்தி அவங்களால ஒரு கட்டத்திலே இவங்கள்ட்ட சரணடைய வேண்டிய சூழல் இருக்கும், அல்லது பொதுவெளியிலேருந்து மறைஞ்சு போயிடுவாங்க. எல்லாரையும் நிறைய எடுத்துக்கலாம். பெரும்பகுதியான குற்றச்சாட்டுகள் சாதியவாத குற்றச்சாட்டாக இருக்கும். தமிழ் தலைவர்களாக இருக்கும் பதி எளிது. ஏன்னா எல்லாருமே ஏதாவது ஒரு சாதிய வட்டத்துக்குள்ளேருந்து இருப்பாங்க. அவங்களுக்கு எதிரான ஒரு சாதியை இவங்களால திரிச்சு விட முடியும். அப்புறம் அவர் ஜீவா வந்து நடைமுறைக்கு போவாதவர் அப்படிங்கிற மாதிரியான, ஜீவா மேல அதிகமா வைக்க முடியல. ஏன்னா இருட்டடிப்பு செஞ்சுட்டாங்க ஜீவாவை. அப்புறம் தமிழ் அந்த காலகட்டத்தில் இருந்த அந்த தமிழ்நாடு தமிழருக்குங்கிற தீர்மானத்தை முன்வைத்து போராட்டத்தை துவங்கின எல்லாரையுமே தமிழ் புலவர்கள்லாம் வேலை இல்லாதவங்க, வெட்டி பசங்க, எந்த அறிவும் கிடையாது, அவங்கள்ட்ட அறிவியல் கிடையாது அப்படின்னு அவங்க எல்லாத்தையுமே வீழ்த்திட்டாங்க. அப்புறம் அந்த மாதிரியான சூழல்ங்கிறதுனால எல்லாருமே 2ஆம் இடத்துல இருப்பாங்க. திராவிடத்துல காளிமுத்து, நெடுஞ்செழியன், மற்ற எல்லாருமே 2ஆம் இடத்துல இருப்பாங்க. அவங்கள அந்தந்த காலகட்டத்தில் முடிச்சு விட்டுருவாங்க. இப்போ தொடர்ந்து வந்து தமிழ் தேசிய அரசியல் எழுச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டங்களில் வந்து நாம் தமிழர் கட்சியோ இல்லைனா தமிழ் தேசிய அமைப்புகளோ வந்து பேசக்கூடிய கருத்துக்கள் அதுதான் விவாத பொருளாக மாறும். இப்போ வந்து மலைகள் வேணும்னு சொல்றதா இருக்கட்டும், ஆறுகளில் மணல்கள் அள்ளப்படுது அப்படிங்கிறதா இருக்கட்டும், இங்க இருக்கக்கூடிய சிக்கல்கள், சாதி ரீதியான இடஒதுக்கீடு தொடர்பான சிக்கல்களாக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் அவங்க குரல் கொடுத்திருப்பாங்க, காவிரிக்காக போராட்டம் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு அமைப்பாக, அப்படிப்பட்ட ஒரு அரசியலாக போயிட்டு இருந்த ஒரு தமிழ் தேசிய அரசியல் வந்து இப்போ சீமானவர்கள் பேசக்கூடிய பேச்சுகளுக்கும், சீமானவர்களோட அந்த கட்சியிலேருந்து வெளியாகக்கூடிய ஆடியோக்களுக்கும் பதில் சொல்லக்கூடிய ஒரு அரசியலா மாறி நிக்குது இல்ல. இப்ப தமிழ் தேசிய அரசியல்னு சொன்னாவே சீமானவர்களோ நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல கட்சியில விட்டு வெளியேறவங்க இதுதான் அரசியலா மாறி நிக்குது. இதுக்கு முக்கியமா கட்சியில இருக்கக்கூடிய தொண்டர்களே வந்து திசை வந்து சரியான திசையில போகாம மாறுறாங்கன்னு பார்க்க முடியுதா? நான் தொண்டர்களை சொல்ல மாட்டேன், தலைவரே அப்படி இருக்காரோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி உண்மையில் தமிழ் தேசியத்தோட மிக முக்கியமான வெற்றிகள்ல ஒண்ணு அந்த மரபுகள். ஏன்னா மாடர்னிசம்னு சொல்லி முதலாளிகள் பணம் ஈட்டுறது, பொருள் ஈட்டுறது பிரதானப்படுத்தி பல ஆயிரம் வருஷமா, பல லட்சம் வருஷமா
ஹியூமன் எவல்யூஷன்லேருந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி வந்த கூறுகளை எல்லாத்தையும் வீழ்த்திட்டு புதுசுன்னு ஒன்று கொண்டு வந்தால் தான் அதை விற்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிகழ்ச்சி பொதுவாக அந்த காலனிய நாடுகளில் நடந்துச்சு, காலனியவாதத்துக்கு பின்னாடி. அதுக்கப்புறம் அது தொடர்ந்து திராவிடம் எல்லாரும் ஆங்கிலத்தில் பேசணும், வேலைக்காரி வந்து ஸ்கர்ட் போட்டுக்கணும், கிராப் ஒட்டிக்கணும், இப்படிலாம் திராவிடம் வந்து முழுக்க முழுக்க அந்த காலனியவாதத்தின் எச்சம் தான். அதோட கழிவு. அதை பேசிக்கிட்டு இருக்க காலத்துல தமிழ் தேசியம் வந்து இன அழிப்பின் காரணமா தமிழ் தேசியம் வந்து பெரிய லெவல்ல எழுச்சி பெற்று நீங்க சொன்ன மாதிரி இயற்கை வளம் காப்பாற்றப்படணும், இயற்கை வேளாண்மை, இந்த மாதிரியான எண்ணற்ற கல்வி, இது மாதிரி நம்மளோட அடிப்படை கூறுகளை தொடர்ந்து பேசி அது விவாதமாகி நிறைய பேர், அதாவது அரசியல் புரிதல் இல்லாதவங்க கூட இப்ப இயற்கை விவசாயத்துல இருக்கிறவங்க, பண்பாட்டு ரீதியான நிறைய விஷயங்களை மீட்டெடுக்கணும்னு நினைக்கிறவங்க, மரபு ரீதியான மருத்துவ முறைகள்னு நிறைய வந்துருச்சு. அது நல்லா போய்கிட்டு ரொம்ப, அதாவது அரசியல் வீச்சு நீங்க எம்எல்ஏ இல்லாம இருந்திருக்கலாம், அமைச்சர் இல்லாம இருக்கலாம், ஆனா அடிமட்டத்துல இப்படியான ஒரு எழுச்சி ஏற்பட்டது. அந்த எழுச்சியை தொடர்ந்து தக்க வச்சு அந்த பாதையில பயணிக்காம இப்படி போனதுக்கு வந்து தலைவரோட பிரச்சனையை வந்து பிரதான பிரச்சனையா அவரை பின்பற்றவங்க எடுத்துக்கிறது, அது ஒரு நல்ல யுக்தியா தெரியுதுன்ட்டு திராவிடம் அதே ஃபோக்கஸ் பண்ணுது. அது மறைமுகமா இந்த மாதிரியான மாற்றம், சமூக மாற்றம் வந்து முதலாளித்துவத்துக்கு ஆபத்தா இருந்ததுனால முதலாளிகளும் அதை ஒரு பாசிட்டிவா பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். இது தலைவர் தான் இதுக்கு பொறுப்பேற்கணும். ஏன்னா தொண்டர்களை தவறான பாதையில தொண்டர்கள், அதாவது பின்பற்றக்கூடியவங்க சண்டையிட்டு ஜெயிக்கக்கூடிய இலக்கு வேற ஒன்னா இருக்கும்போது நம்ம இன்னொரு பக்கம் இழுத்துக்கிட்டு போறது வந்து தலைவரோட சிக்கலா தான் நான் பாக்குறேன். அவரோட சிக்கல் இத அவருக்கு நல்ல பக்குவம் எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு எதை ட்ரெண்ட் ஆக்கணும், எதை பேச வைக்கணுங்கிறதுலாம் அவருக்கு நல்லா தெரியும். அதை பேச வச்சிருக்கலாம், அது தொடர்பா தொடர்ந்து செயல்பட்டு இருக்கலாம். அப்படி செயல்படாம அதான் இந்த ஒரு மலிவான ரசனையை பிரதானப்படுத்தி அந்த மாதிரியே பேசிக்கிட்டு அந்த மாதிரி நகைச்சுவை பண்ணிக்கிட்டே இருந்ததுனால எனக்கு நல்லா தெரியும். 2008க்கு அப்புறம் மெல்ல மெல்ல இந்த மாதிரியான எல்லாமே காமெடி பண்றது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டம் வந்துச்சு. அது நல்லா ஒரு கட்டத்துல தமிழ் தேசியவாதிகளை எதுக்கவே முடியாது. ஏன்னா எல்லாம் படிச்சவன், இப்ப இருக்கிற காலகட்ட அரசியல்ல புரிஞ்சவன், எல்லா கருத்திலும் தெரிஞ்சவங்கிறப்ப அவனை எதுக்க முடியாத சூழல்ல வந்து ஈவேரா திடலும் கோபாலபுரமும் தள்ளாடிக்கிட்டு இருக்கப்போ இந்த மாதிரி ஒரு மலிவான பேச்சு போக்குவரத்துல இதுல வந்தோடனே அதுல அவன் ரொம்ப எக்ஸல் ஆனவங்கிறதுனால இப்படி மல்லு கட்டிக்கிட்டு இந்த 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 இடத்துக்கு வந்து நிக்கிறோம். உண்மைதான். அதே மாதிரி இன்னொன்று, இப்போ பெரியார் குறித்து அவர் பேசிட்டு இருக்கும்போது அதற்கு முன்பு அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த சம்பவமா இருக்கட்டும், அதே மாதிரி திமுக அரசு மீது, இங்க இருக்கக்கூடிய அரசின் மீது கடுமையான விமர்சனங்கள் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அது வந்து திசை திருப்பப்பட்டது, சீமான் அவர்கள் பேச்சினால மாறிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து சீமான் அவர்கள் இந்த வழக்கு பத்தி பேசிட்டு இருக்கும் போது நீட்டால ஒரு மாணவி இறந்திருக்காங்க. இப்ப இதை பத்தி அவங்க பேசியிருக்கலாம், இதை வந்து பெரிய அரசியலா பண்ணிருக்கலாம். ஆனா தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்களும் கூட திசை மாதிரி தான் நிக்கிறாங்க. இது எப்படி மாற்றக்கூடிய ஒரு சூழல் எப்படி எடுக்கணும்? இப்ப கட்சியினர் தான் சொல்ல முடியுமா, மறுபடியும் தலைவர்களை தான் நம்ம குறிப்பிட முடியும்? இது பெரிய சிக்கல். தமிழ் சமூகத்தோட கான்டெம்பரரி தமிழ் சூழலோட மிகப்பெரிய சிக்கல். அது மணியரசன் ஐயா மாதிரி தமிழ் தேசியத்துல ஊறி தலைவர்கள் வந்து அதுக்கான ஒரு முடிவு எடுத்து அதை தொடர்ந்து பேசி அதை செய்யணும். ஏன்னா உண்மை இது, நம்ம மற்றும் ஒரு திராவிட கட்சியா வெறும் திராவிடங்கிற இடத்துல தமிழை வச்சு பேசிக்கிட்டு இப்படியே பேசிட்டு போயிடும். பிரதான பிரச்சனைகள் நிறைய மடைமாற்றப்பட்டிருக்கு. அது தெரிஞ்சு நடந்ததா, தெரியாம நடந்ததா, சில இடங்கள்ல சந்தேகப்படும்படியான நிகழ்வுகள்லாம் இருக்கு. நானும் அப்படித்தான் பாக்குறேன். ஒரு கட்டத்துல எல்லாரோடையும் புரிந்துணர்வு ஏற்பட்ட மாதிரி திராவிடத்தோட ஒரு புரிந்துணர்வு ஏற்படுத்திக்கிட்டு ஒரு சில கட்டங்கள்ல பண்றாங்களோங்கிற அச்சமும் இருக்கு. ஆனா நிச்சயமா இந்த பிரச்சனை வந்து நான் நினைக்கிறேன் ஈவேராங்கிறது வந்து அவங்களோட கோர், அவங்களோட நியூக்ளியஸ். அந்த ஈவேராங்கிறத மையப்புள்ளியை வச்சுதான் இந்த திராவிடங்கிற மோசடி கருத்தியல் சுத்தி 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 இயங்குது. அதனாலதான் அந்த ஈவேராவை நம்ம இன்னைக்கு வைக்கிற குற்றச்சாட்டை விட பல 100 மடங்கு அதிகமா வச்சுட்டு வெளியில வந்த அண்ணாதுரையை சூழ்ந்தவர்களும் அந்த 50 தலைவர்களும் அந்த நாற்காலி ஈவேராவுக்கே வச்சாங்க. ஏன்னா அந்த அந்த இந்த மோசடி கருத்தியல் அவரை சுத்தி தான் இயங்க முடியும், உதிரியா இயங்க முடியாது. இப்போ ஒரு விஜயகாந்த் மாதிரி, விஜய் மாதிரி அப்படி உதிரியா பீஸா போய் இயங்க முடியாது. ஒரு மையப்புள்ளியை சுத்தி இயங்கணுங்கிறதுனால அவரே யாரை எதிர்த்து யாரை மிக மோசமா, அதாவது அரசியல்ல அந்த மாதிரியான பாணியெல்லாம் அதுக்கு முன்னாடி கிடையாது. காங்கிரஸ்காரங்க இருக்கையில ரொம்ப
ரொம்ப ம், அ அப்ப அப்ப உள்ள அரசியல வாசிச்சோம்னா ரொம்ப நிதானமாவும், ரொம்ப நேர்மையாவும், அதாவது ஆரிய கருத்தியல ஏத்துக்கிட்டு செஞ்சாங்களே ஒழிய, அவங்களுக்கு பட்ட அளவுல ரொம்ப நிதானமா இருந்திருப்பாங்க. இவங்க தான் அ வேசி மகனேன்றது, தேவடியாளுக்கு பிறந்தவங்கங்கிறது, இதெல்லாம் ஈவேரா அவைங்க மேல வச்சாங்க. இவைங்க அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டு, எங்க அம்மா எங்கள நீங்க தேவடியார்னா, நீங்க தான் எங்க அப்பா அப்படின்னு இவைங்க அது பதில் கருத்து வச்சு, அதெல்லாம் ஒரு நகைச்சுவையாகி, இந்த மாரி நான் சொன்ன மலிவான கருத்தியல்கள பரப்புனது வந்து திராவிடம். அதே பாணியில அ இது இப்ப இவங்களும் பண்ணிக்கிட்டு, அ அதான் நான் சொன்ன மாரி அந்த திராவிடங்கிற இடத்துல திராவிடத்த எடுத்துட்டு தமிழ்ன்னு போட்டா, தமிழ் தேசியங்கிற மாரியான ஒரு சூழல வந்து தமிழர் கட்சி தலைமையோ நாம் தமிழர் கட்சிங்கிறதே ஒரே ஆள் தானே. இப்ப தான் மாற்று தலைவர்கள் 2ஆம் மட்டம் அல்லது பிம்பம்னு சொல்றதுக்கு ஒரு பேச்சாளர். இவரு பொதுவுடைமை சித்தாந்தத்துல ரொம்ப வலிமையானவரு. நாம் தமிழர் கட்சியில இவர் வந்து மரபு ரீதியான விஷயங்கள்ல வலிமையானவரு. இவர் வந்து அ ஆன்மீகத்துல ம் வலுவானவர்ன்லாம் சொல்றதுக்கு எல்லாம் சீமான் ஆயிடுச்சு. அதனால அவர் தான் பொறுப்பு ஏத்துக்கணும். ஏன்னா, அவரு அ கடவுள்கள் கூட இப்ப நம்மளுக்கு நெறைய கடவுள் இருக்கு. அ அதுக்கு ஒரு கடவுள், இதுக்கு ஒரு கடவுள்னு இவர் வந்து ஒன்றே குலம் ஒருவனே தெய்வம்ங்கிற மாரி ஒட்டுமொத்தத்தின் நாம் தமிழர் கட்சியோட 2008க்கு பின்னாடியான எழுச்சியோட மொத்த உருவமா மாறிட்டு இருக்காரு. அதனால அவர் தான் அதுக்கு பொறுப்பேற்கணும். அவர் தான் அத செய்யணும். தெரியல அது அந்த நெருக்கடி யார் ஏற்படுத்துவாங்கன்னு தெரியல. தலைவர்கள் நம்மளுக்கு மிக குறைவான தலைவர்கள் தான் இருக்காங்க. அம் அறிவர் குணா, மணியரசன் ஐயா, தோழர் தியாகெல்லாம் செஞ்சோற்று கடன் தீர்க்க திராவிட பக்கம் விழுந்துட்டாரு. அப்புறம் பழைய அ தமிழ் தேசிய அந்த ஆயுதம் தாங்கி போராடிய குழுக்கள் ஆக்டிவா இல்ல. அதனால அத யார் செய்ய போறான்னு எனக்கு தெரியல. ஆனா செய்யணும். இப்போ நீங்க சொல்ற மாரி சி- நாங்க தமிழ் தேசியம் தாண்டி நான் அ தமிழர் அரசியல்ல ஒரு அது ஒரு தேசிய இனம். அது பல ஆயிரம், பல லட்சம் வருஷமா இந்த மண்ணுல நீடித்திருந்தது. அத ஒரு மாதிரியா, ஒரு மாடலா நான் பார்க்கிறேன். அந்த மாரியான சமூகங்களின் அரசியல் வென்றா தான் உலகம் மீண்டும், மீண்டும் சுரண்டப்படாம இருக்குங்கிறதுக்காக, இப்படியான தேசிய இனக்குழுக்களின் அரசியல் வெல்லணும்னு நினைக்கிறேன். நான் ஒரு தமிழங்கிறதுனால நான் தமிழ் தேசிய அரசியலா ஆதரிக்கல. தமிழ் தேசிய அரசியல் அத கடந்து நான் வந்துட்டேன்னு நெனைக்கிறேன். ஆனா, அந்த சமூகத்துல அந்த தேசிய இனத்துக்கு ஒரு நல்ல அரசியல் இருக்கணும். ஏன்னா, அது ஒரு முன்மாதிரியா இருக்கும். ஏன்னா, அது அறத்தின் அறத்தின் பேஸ்மெண்ட்ல கட்டப்பட்டது. ஒண்ணொண்ணும் பணத்தினால, ம் அ இப்ப திராவிடம்னு எடுத்துக்கிட்டா இழிவுனால கட்டப்பட்டது. நம்ம தமிழ் தேசிய அரசியல், தமிழர் அரசியல்னா அது அறத்தின் மீது கட்டப்பட்டது. அதனால அது வெல்லணும்னு நெனைக்கிறேன். இப்போ அதே மாதிரி இப்போ சீமானவர்கள் இந்த சர்ச்சை போயிட்டு இருக்கும்போது மற்ற கட்சிகள் திராவிடம் பேசக்கூடிய கட்சிகளோ இல்ல கம்யூனிஸ்ட் கட்சிகளோ இருக்கவங்க வந்து கடுமையான விமர்சனங்கள் சீமான் மீது நேரடியா வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதற்கு ஆதரவு இல்லைனாலும் இப்ப சமீபத்துல சீமான் அவர்களுக்கு இந்த சம்மன் வந்து ஒட்டப்பட்டது. அந்த அவரோட வீட்டுல வந்து சம்மன் ஒட்டினாங்க. அதை கிழிச்சு அவங்க காவலாளியை தாக்குனது அந்த சம்பவத்துல கூட இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் தேசியம் பேசக்கூடிய அமைப்புகள் அப்படின்ட்டு சீமான் அவர்கள் தொடர்ந்து இவர்களெல்லாம் விமர்சிக்க வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைவர்கள் கூட ஆதரவா இல்லை. இந்த இந்த நிகழ்வுலையும் வந்து ஆதரவா இல்லை. இது வந்து தனிப்பட்ட வாழ்க்கையினால தனிப்பட்ட ஒரு வழக்குனாலும் ஆதரவா இருக்க தேவையில்லை. ஆனா தொடர்ந்து தமிழ் தேசியம் பேசக்கூடிய அமைப்புகள் வந்து ஒன்றா இணையறதுக்கான சாத்தியமே இல்லாம தானே இருக்கு இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். உண்மை. எஸ் அண்ட் நோ. ஒண்ணு இப்ப நீங்க அ தமிழர் தலைவர்கள்ன்னு குறிப்பிட்டு திருமாவளவனையும், அண்ணன் வேல்முருகனையும், அ இவங்க ஐயா ராமதாசு, அ இவங்கள குறிப்பிட்டு சொன்னீங்கன்னா, அவங்களும் இப்படியான சிக்கல்ல தான் மாட்டியிருக்காங்க. இப்போ அவரு தோழர் திருமாவளவன் வந்து அவருக்கு இதே மாரியான ஒரு சிக்கல், சேலத்துல ஒரு சிக்கல். இதோட தீவிரமான சிக்கல் இருக்கு. இதெல்லாம் பண்ணுவாய்ங்க, இந்த சிக்கல் எல்லாம் எதுக்கு போய் மாட்டிக்கணும்னு தான் அவர் அந்த பக்கமே இருக்காருன்னு நெனைக்கிறேன். அவருக்கு நெறைய எனக்கே தனிப்பட்ட முறையில தெரியும். இது மாரி நெறைய சிக்கல் இருக்கு அவருக்கு. அவர் கட்சியிலேருந்து வெளியில வந்தவங்க நெறைய பேசியிருக்காங்க. எனக்கும் ஆ தெரியும். அப்புறம் அண்ணன் வேல்முருகன் அவருடைய நிலைப்பாடு இதுல சரியில்லைன்னு நெனைக்கிறேன். அது ஏன்னா, இந்த கீழ் மட்டத்துல இருக்கவங்க சண்டை போட்டுக்கிட்டு, அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால, ஆ அவரு ஒரு ஒ நான் சொல்ற மாரி சீமான் மீது விமர்சனம் இருந்தாலும், தமிழ்நாட்டு அரசியலுக்கு இப்படியான ஏன்னா ஜெயலலிதா வந்து ஒரு பெரிய ஆட்டோகிராட்ன்னுவாங்க. பெரிய ராட்சசிங்கிற மாரி பிம்பப்படுத்துவாங்க. அவங்க கூட இந்த மாரி அவங்க நெனச்சிருந்தாங்க கருணாநிதி அ வரலாற புட்டு, புட்டு எடுத்து வச்சிருந்தா, கருணாநிதிங்கிற பிம்பம் வந்து தமிழ்நாட்டுல இருந்திருக்க முடியாது. ஏன்னா உலகத்துல எந்த மொழியிலும் இருந்திருக்க முடியாது. ஏன்னா அவருடைய பின்னணி, அவர் செஞ்சது. ஏன்னா, அந்த கனிமொழி பிறந்தப்ப அவர் மனைவியா இல்ல அவங்க நெனைக்கிறேன். கனிமொழி அம்மா. சட்டமன்றத்துல ஒரு தீர்மானம், ஒரு விவாதம் வந்தப்ப, அ அவரு "இது யாரு?" அப்படின்னு கேட்டது. "அது என் பொண்ணு தான்." அவங்க அம்மாவ யாருன்னு கேட்டது. அது கனிமொழியோட அம்மா
தன் மனைவின்னு சொல்லியிருக்க மாட்டாரு. இதெல்லாம் ஏதோ பேச்சு சாதுரியம் நினைச்சுக்கிட்டு அத கைகொட்டி சிரிச்சு அப்படி இருந்தது. அதெல்லாம் ஒரு ரொம்ப பெண்களை இழிவுபடுத்தக்கூடியது. ஒரு தலைவரா இருக்கக்கூடிய, ஒரு கட்சிக்கு தலைவரா இருக்கக்கூடியவரோ, ஒரு மாநிலத்துக்கு தலைவரா இருக்கக்கூடியவரோ கூடாத காரியங்கள். இது மாரி பல மனைவிகள், துணைவிகள், அந்த அந்த குடும்பம் அது நான் சொன்ன மாரி விக்கிலீக்ஸ் வந்து உலகத்துல எந்த முதலமைச்சரையும் இப்படி இழிவா பண்ணதில்ல எனக்கு. விக்கிலீக்ஸ்ல வந்து அந்த விஷயம் வந்து ரொம்ப சீரியஸான விஷயம். ஆட்டோமேட்டிக்கா தகுதி இழந்திருக்கணும். முதலமைச்சரா இருக்கிறதுக்கு ஸ்டாலின் வந்து தகுதி இழந்திருக்கணும். இந்தியம் வந்து அதுக்கான அதாவது ஒரு ஐ டோன்ட் நோ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியல சுப்ரீம் கோர்ட்லாம். ஒரு சுவமோட்டு இத எடுத்து பதவி நீக்கம் செஞ்சிருக்கணும். இல்லாட்டி அத உண்மையா பொய்யான்னு அ முடிவு பண்ணிட்டு பதவி ஏற்கணுங்கிற மாரி ஒரு சூழல ஏற்படுத்தியிருக்கணும். அதுக்கப்புறம் அவர் மகன் உதயநிதி எப்படி இருந்தாருன்னு எல்லாருக்குமே தெரியும். அடுத்து அவர் பையன் எங்கேயோ இங்க இங்க கொள்ளையடிச்சு அவங்களுக்கு எங்கேயும் போய் கல்லு தூக்கி, மண்ணு தூக்கி உழைச்சு சம்பாரிக்கலன்னு நினைக்கிறேன். கொள்ளையடிக்கப்பட்ட பணம் தான். அவருக்கு எதுவும் அவரோட திறமைய வச்சு ஸ்பெயினுக்கு அங்கெல்லாம் போகலன்னு நினைக்கிறேன். இந்த கொள்ளையடிக்கப்பட்ட பணத்துல போயிட்டு அங்க ஏதோ ஃபுட்பால் விளையாடுறேன்னு கத்துக்க போன இடத்துல ஒரு படங்கள்லாம் வெளிவந்துச்சு. அத அவங்க அம்மா கொண்டாடுனாங்க. அதெல்லாம் மரபு ரீதியான ஒரு பண்பாட்டுக்கு எந்த வகையிலயும் உகந்தது இல்ல. இத இவங்களோட வேலை என்னன்னா, இந்த மாரி அ ஒரு ஒரு எல்லாத்துக்கும் ஒரு சமநிலை. ஒரு பணம் இவ்வளவுதான் தேவை. அ ஒரு ஒரு சமூக உறவுல ஒரு பெண்ணின் மீதான ஈர்ப்பு இவ்வளவுதான், இப்படிதான் இருக்கணும். அப்படிங்கிற ஒரு ஒழுங்கமைப்பு, ஒரு கட்டமைப்பு இருக்குல்ல. அத அவங்கள எல்லாத்தையும் பழமைவாதிகள்ன்ட்டு இவங்க புதுமையை புகுத்துறோன்ட்டு மேற்கத்திய நாடுகள்ல 90% இருக்குல்ல டிவோர்ஸ் கேஸ். அ தனி 50, 40, 50 வயசுக்கு மேல தனிநபர்களா உதிரிகளா நிக்கிறான்ல. அது மாரி ஒரு கட்டமைப்பு தமிழ்நாட்டுல உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. அது அது அவங்க தான் இந்த மாரியான விஷயங்கள பேசிக்கிட்டு, அந்த மாரியான பசங்க 16 வயசு, 17 வயசுல இழிவா நடந்துக்கிறத வந்து கொண்டாட சொல்றது. அதெல்லாம் அ ரொம்ப மோசமான விஷயங்கள். விஷயங்கள். நீங்க கேட்க வந்ததுலேருந்து எங்கேயோ போயிட்டோம்னு நெனைக்கிறேன். ஸோ அ அ அ அந்த பின்னணியில வந்து அவரு அண்ணன் வேல்முருகனும் மத்தவங்க வந்து தமிழர் அரசியல வந்து தவறான பாதைக்கு எடுத்துட்டு போறாங்க. அவர் மேல பிரச்சனை இருந்துச்சுன்னா, அது நீதிமன்றம் மூலம் பேசணும். அல்லது இது வந்து பொதுவுல விவாதிக்கப்பட்டு, பொதுவுல பேசப்பட்டு, இப்படி அ ஆ காவல்துறைய அனுப்பி, ஒரு டிராமா நடத்தி, அந்த அவங்களோட ஊடகங்கள் எல்லாம் விவாதிக்கிறது வந்து தவறு. இது யாருக்கு வேணாலும் நாளைக்கு நாளைக்கு இதே இடத்துல கோபாலபுரத்து குடும்பம் இருக்கிற இடத்துல இன்னொரு குடும்பம் இதே மாரி ஒரு தமிழ் குடும்பம் வந்து மத்தவன எல்லாம் இது மாரி நடந்துச்சுன்னா, தமிழ்நாடு தான் வீழ்ந்து போகும். அப்படின்னு வேல்முருகன் பேசியிருக்கணும். மத்த தமிழர் தலைவர்களும் ஐயா எடப்பாடியார் பேசியிருக்கணும். பேசல. அது வந்து ரொம்ப இது சீமானுக்கு அப்படிங்கிறத தாண்டி நான் தான் சொல்றேனே, பயங்கரமான ஆட்டோகிராட்டிக்கா அறியப்பட்ட ஜெயலலிதாவே இத செய்ய மாட்டாங்க. அவங்க நினைச்சிருந்தா பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஜெயலலிதாவ அவ்வளவு தூரம் படுத்துனாங்க. ஜெயலலிதா வந்து ஒரு இழிவான ஒரு நடத்தை கெட்டவள்ங்கிற அளவுக்கு இவங்க வந்து பிம்பப்படுத்தினது எல்லாருக்குமே தெரியும். அவருக்கே அந்த நாகரிகம் இருந்துச்சு. ஜெயலலிதாவுக்கே அந்த நாகரிகம். அப்படி ஆன தாக்குதல்களை சந்திச்ச ஜெயலலிதாவுக்கு, அம்மையாருக்கு வந்து அவ்வளோ நாகரிகம் இருந்துச்சு. அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கிறப்ப தான் அந்த அம்மாவ கொண்டாடணும். இல்ல இப்ப தொடர்ந்து இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சியினர் வந்து கேள்வி கேட்கும்போது வந்து சீமான் அவர்கள் இப்படி பேசலாமா? தொடர்ந்து கட்சியினரும் இப்படி எழுதலாமா அப்படின்னு கேட்கும்போது, அவர்கள் தரப்புல இருந்து என்ன பதில் சொல்றாங்கன்னா, எங்கள இப்படிதான் விமர்சனம் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு பதில் சொல்றாங்க. இது சரியான ஒரு போக்கா? ஏன்னா இன்றைக்கு இருக்க மீடியா குறித்து உங்களுடைய பார்வை என்னமா இருக்கு? இப்போ நாம் தமிழர் கட்சியோ, இல்ல தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்களோ ஒரு பேச்சு, ஒரு பதிவோ எந்த அளவுக்கு பொறுமை காத்து, எந்த அளவுக்கு சரியா பண்ணணும்னு நினைக்கிறீங்க? முதல்ல வந்து நாம் தமிழர் கட்சிக்காரங்க எழுதுறாங்க, வைக்கிறாங்க அப்படிங்கிறது அது பொய். அது ஈவேராங்கிறது ஒரு மிக 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 மோசமான, மோசடியான பிம்பம். உலகத்துல இப்படியான இழிவான கருத்தியலும், இழிவான ஆட்களும் வெகு குறைவா இருந்திருக்காங்க. அவங்கள இப்படியெல்லாம் கொண்டாடப்படவில்லை. அவங்கள கொண்டாட வைக்கிறதுங்கிறதே நம்ம வரலாற்றை நாமளே தப்பா எழுதிக்கிறது. அதை எப்படி உவமைப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல. அதனால அவரு எந்தெந்த வித கருத்தியல் ரீதியாகவும், பண்பாட்டு ரீதியாகவும், அடிப்படையா ரொம்ப மத்த வகையிலயும் அந்த பிம்பம் வீழ்த்தப்படணும். அது அப்படிதான் எழுதி வீழ்த்தப்படணும்னா, அதை நிச்சயமா பேசி விவாதித்து வீழ்த்தத்தான் படணும். அதுல காம்ப்ரமைஸ்லாம் கிடையாது. நாங்க இப்படி நீங்க ஈவேராவ பண்ணா, நாங்க உங்க வீட்டு குடும்பத்துல இருக்க எல்லாரையும் இப்படி பேசுவோம், எழுதுவோம், வைப்போம் அப்படின்னு பேசினா, அதுக்காகலாம் நம்ம பயந்து சமரசம் அடையவே கூடாது. அந்த மாதிரியான பயம்தான் ஈவேராவ இவ்வளவு தூரம் கொண்டு வந்து நிறுத்தி, தெருவுக்கு தெரு, முக்கம் வந்து ஈவேராவ தலைவர்ன்னு கொண்டாட வச்சு, தமிழர் தலைவர்களையும், மற்ற தலைவர்களையும் வீழ்த்த வச்சு, அவங்களோட அடையாளமே இல்லாம ஆக்கி, அவங்க வந்து இப்ப இருக்க தமிழ் சமூகத்துக்கு அடையாளமாவும், முன்மாதிரியாவும் இல்லாம போய், ஈவேரா மாதிரியான கழிவுகளை வந்து அடையாளமா பார்த்து, இந்த ரசனை கெட்டு போச்சுன்னு நான் நினைக்கிறேன். அதனால அது அப்படிதான் இருக்கும். அப்படிதான் எழுதணும் தொடர்ந்து. அப்படியானப்பட்டவங்கள அப்படிதான் விமர்சிக்கப்படுவார்கள். அது எதார்த்தம்.
ஆரியத்தின் உச்ச கோரபட்ச வடிவம் தான் திராவிடம் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில. ஏன்னா தமிழ்நாட்டுல திராவிடம் பண்றத டெல்லியில மோடி பண்றது கிடையாது. நல்லா பாருங்க. குஜராத்ல மோடி பண்றது கிடையாது. யுபில பிஜேபி பண்றது கிடையாது. அவ்வளவு மோசமான விஷயங்கள அவரு சவுக்கு சங்கர்லாம் அவங்க பக்கமே இருந்தவர். தமிழ் தேசியத்த கடுமையா எதிர்த்தவரு. சவுக்கு சங்கர போட்டு படுத்துனது, ஃபெலிக்ஸ போட்டு படுத்துனது. இது மாரி அவங்களுக்கு எதிரா நிக்கிறவங்கள எல்லாம் அ தொடர்ந்து தாக்குதல் செஞ்சு அவங்கள இந்த ஜர்னலிசத்து மேல பெரிய ஈர்ப்புல வந்தவன் அத விட்டுட்டு வேற சினிமா துறைக்கோ, வேற ஏதோ துறைக்கோ போற மாரியான ஒரு சூழலை ஏற்படுத்தி, அவங்கள பொருளாதார ரீதியா முடக்கி பண்றதெல்லாம் தமிழ்நாட்டில் பல்லாயிரக்கணக்கான கோடிகளை கொள்ளையடித்து, அதுல நெறைய மீடியாக்கள வச்சு, தனக்கு கைக்கூலிகளை வச்சுக்கிட்டு, இத வந்து மோனோபோலி பண்ணி வச்சிருக்காங்க. அது அந்த சூழ்நிலையில நான் இத என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இது எப்படி எல்லா தமிழ் இளைஞர்களும் ஒரு மீடியாவோ, ஒரு சமூக வலைத்தளமா மாறி, இத கொண்டு போய் சேர்த்தா தான் வெல்ல முடியும். அப்படியான ஒரு சூழல் இருந்துச்சு. அத சீமான் கெடுத்துட்டாருன்னு நெனைக்கிறேன். சீமான் சரியான வழிகாட்டுதல் பண்ணாம, அத கெடுத்துட்டதா தான் நான் பார்க்குறேன். நீங்க ஏதோ கேட்க வந்தீங்க. இப்ப இந்த கேள்வி ஏன் கேட்கிறேன்னா, இப்போ சீமானவர்கள்ட்ட தான் இந்த கேள்விய தான் கேட்கறாங்க. விஜயலட்சுமி குறித்து தான் கேட்கறாங்க. மீடியா தான் இந்த கேள்வி கேட்கறாங்க அப்படின்ட்டு விமர்சனத்த வந்து ஊடகங்கள் மீது தான் வைக்கிறாங்க. இப்ப நாம் தமிழர் கட்சியினர். சீமானவர்கள் பேசியதற்கு ஏன் இப்படி பேசுறான்னு கேட்டா, ஊடகங்கள் தான் கேட்குது அப்படின்னு சொல்றாங்கல்ல. இது சரியான ஒரு பதிலா இருக்கா? அப்படின்னு கேக்குறேன். அது உண்மைதான். அதுதான். நான் கேட்டது அதுதான். ஏன்னா, தமிழ்நாட்டுல இருக்க அத்தனை பிரதான ஊடகங்களையும் அவங்க தான் கண்ட்ரோல் பண்றாங்க. என்ன கேள்விக்கு இப்ப சமீபத்துல எல்லாம் கூட அந்த விவாதங்கள்லாம் வந்துச்சு. நெறைய மீடியா நண்பர்கள் வந்து அஜெண்டா செட் பண்றாங்க. மீடியா ஆபீஸ்ல வந்து அஜெண்டா செட் பண்ணி இந்தந்த கேள்விய தான் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. சில பேரெல்லாம் ஆட்கள அஜெண்டா வந்து ஒரு இண்டிவிஜுவல் அஜெண்டா இன்னைக்கான அஜெண்டா இல்லாம, இந்த ஒரு சில பேர்லாம் எனக்கு தெரியும். அவன்லாம் அ அந்த அந்த திராவிட இனத்தின் அதாவது திராவிட அந்த மாற்று மொழி இனத்தின் வந்து தற்கொலை படையாவே சில பேர் மைக்க வச்சுக்கிட்டு, மீடியா வச்சுட்டு திரியிறாங்க. அவங்க வந்து அந்த கேள்வி கேட்கையில ஆரம்பத்துல இருந்து சீமான் தனிப்பட்ட கேள்விகள கேட்காம கட்சி சார்ந்த, கொள்கை சார்ந்த கேள்விகள கேளுங்கன்னு அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அ அந்த அ சீமான்ட்ட அந்த திராவிட இம்பல்சிவ்னஸ் இருக்கிறதுனால, அத பெரிய காமெடி பண்றோம்னு சொல்லிட்டு அதுக்கு பதில் சொல்றாருன்னு நெனைக்கிறேன். ஆனா இப்படியான ஒரு நெருக்கடி பண்றப்ப, அத நம்ம முழுக்க முழுக்க கடந்தும் போக முடியாது. அத புறக்கணிச்சுட்டும் போறது சிரமம்னு நெனைக்கிறேன். அது ஒரு இக்கட்டான சூழ்நிலையா இருக்கு. ஆனா இதுக்கு காரணம் வந்து பாதிக்கப்பட்டவன காரணமாவோ, பாதிக்கப்பட்டவன் மேல குற்றச்சாட்டு வைக்கிறத விட, இத யாரு பின்னாடி இருந்து இயக்குறான்னா, இது கோபாலபுரம் திடலோட அ வழக்கமான பண்பாடு. அவங்க இதுதானே அதாவது கூடவே இருந்தாங்க. அண்ணாதுரை வெளியில போனோனே அண்ணாதுரைய வந்து வேசி மகன்னு ஈவரா சொல்ல முடியுதுன்னா, அது அவங்க பண்பாடு. அத தொடர்ந்து அவங்க அடுத்தடுத்த ஆட்கள் மேல வச்சாங்க. அதனால அதிலே ஊர்னவங்க அதத்தான் செய்வாங்க. அத நம்மளுக்கு எப்படி எதுக்குறதுன்னா, அது எப்படி டிஃபெண்ட் பண்ணி ஒரு பண்றதுன்னு தான் தெரியல. அத டிஃபெண்ட் பண்ண போயில தான் நம்மளோட ரசனையும் மலிவாகி, நம்மளும் இப்படியான விமர்சனங்கள வைக்க வேண்டியதா இருக்கு. இது சீமானவர்கள் வந்து இத பயன்படுத்திக்கிறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல. இப்போ காளியம்மாள் வெளியேறதா இருக்கட்டும், கட்சிக்குள்ள இருக்க சிக்கல்களா இருக்கட்டும், அது குறித்தெல்லாம் பேசாம இந்த மாரி சின்னம் பறி போனாலும் சரி, இப்போ இந்த மாரியான சர்ச்சைகள் வந்தாலும் சீமானவர்கள் இது குறித்து பேசி போயிட்டு இருக்காரு. ஆனா கட்சியை வளப்படுத்துறதோ, இல்லைன்னா தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கணுங்கிறதோ இல்லாம, இத சீமானவர்களும் பயன்படுத்துறாங்கன்னு சொல்றாங்கல்ல. இந்த மாரியான விமர்சனங்கள வந்து பயன்படுத்திக்கிறாங்கன்னு சொல்றாங்கல்ல. நான் அத ஒரு ரூமரா பார்க்கல. நான் வந்து சீமான் அத பயன்படுத்துறாரா, பயன்படுத்தலையாங்கிறத தாண்டி, அ சீமான் வந்து அதான் இந்த இந்த மாரியான அதாவது இந்த மாரியான ஒரு ஆமா மேபி இந்த இந்த பதில் வந்து இந்த கேள்வியும், இந்த பதிலும் உங்களுடைய முந்தைய கேள்விக்கு பதிலா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, அ சீமான் அந்த தமிழ் தேசியம் 2008க்கு அப்புறம் எப்படி அ எழுச்சியுற்று, எப்படி அந்த பாதைகள கடந்து வந்துச்சோ, அதே கோரோட இருந்துருச்சுன்னா, அதே தளபதிகளோட இருந்திருந்ததா, அதே பெரும் ஆளுமைகளோட இருந்திருந்துச்சுன்னா, சீமான் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்க வேண்டிய அவசியமே இருக்காது. சீமானுக்கு முன்னாடி இருந்த முதற்கட்ட, 2ஆம் கட்டம், 3ஆம் கட்டம் அந்த சீமானுக்கு முன்னாடி ஒரு படையணி இருந்திருக்கும்ல, அவனே தடுத்து நிறுத்தி வீழ்த்தியிருப்பான். ஆனா எல்லாரையும் எதிரி அதாவது கல்யாண சுந்தரத்த ஒரு காலத்திலயும் திமுகவுல வீழ்த்திருக்க முடியாது. கல்யாண சுந்தரத்த வேற ஒரு கருத்தியல் ஒரு காலத்திலயும் வீழ்த்திருக்க முடியாது. கல்யாண சுந்தரத்த யார் வீழ்த்தினான்னா, கூட இருந்தவனே வீழ்த்தினான். சீமானே வீழ்த்தினாரு. காளியம்மாள் வந்து ஒரு ஏன்னா இவங்க பெண்ணியம், அந்த இயம், இந்த இயம்ன்னு இயம்பு தல கதையெல்லாம் காலங்காலமா உருட்டிட்டு இருக்காங்கல்ல. இவங்களால காளியம்மாள சமாளிக்கவே முடியல. ஏன்னா காளியம்மாள் வந்து நீங்க வந்து கதைகள மட்டுமே பேசையில காளியம்மாள்ங்கிறது ஒரு நிஜம். காளியம்மாள இவனால சந்திக்கவே முடியல. அந்த காளியம்மாள திமுகவால வீழ்த்த முடியாத காளியம்மாள சீமானே வீழ்த்தினார். ஆ முத்துக்குமார் சுப முத்துக்குமார் எடுத்துட்டா, தமிழ்நாடு மீட்சி படை. அவரு அதாவது தமிழ் தேசியத்துக்கு ஆதரவு இல்லாம, தமிழ் தேசியம்னாவே ஏதோ தீவிரவாத கருத்தியல் நாமளே நெனச்சுக்கிட்டு இருந்த காலத்துல,
பெரும் சாகசங்களை நிகழ்த்தியவன் செகுவாரா மாதிரி. அவங்களை எல்லாம் வீழ்த்தினது சீமான். இப்பவும் அணக்கரை மாறன் இருக்கார். அவர் முக்கியமான தளபதி தமிழ் தேசிய வழியில. அவரெல்லாம் அடையாளம் இல்லாம ஒரு புகழ் வெளிச்சம் இல்லாம இருக்காரு. இது மாதிரி நான் 1, 2 சொன்னேன். எத்தனையோ தலைவர், எத்தனை பேர். ராஜீவ்காந்தி மேல நம்மளுக்கு ராஜீவ்காந்தியோட ஈவரா பற்றி எனக்கு விமர்சனம் வந்துச்சு. தொடர்ந்து விமர்சிச்சேன். அதெல்லாம் சீமானுக்கு விமர்சனம் இல்ல. வேற ஏதோ விமர்சனம். அந்த மாதிரி நிறைய பேரை வந்து வீழ்த்தி இப்ப வந்து நிராயுதபாணியா சீமான் நின்னுக்கிட்டு கூட இருக்கிற தம்பிகளை வந்து மனச்சோர்வு அடைய வைக்கிறது, கூட இருக்க இளைஞர்களை, தமிழ் தேசியத்துக்காக வந்த இளைஞர்களை, தமிழர் அரசியலுக்காக வந்த இளைஞர்களை, தமிழ் சமூகத்தை காப்பாற்ற வந்த இளைஞர்களை வந்து பழி கொடுத்துக்கிட்டு இருக்காருன்னு தான் நான் பாக்குறேன். அதுதான் யதார்த்தம், அதுதான் நிஜம். ஒரு எதிர்க்கட்சி என்னதான் முயற்சி பண்ணாலும் வீழ்த்த முடியாதவனை கூட இருக்கிறவனை வீழ்த்து. இது ஒரு இந்த மாதிரியான ஒரு இழிவுன்னு தான் சொல்ல முடியும். அப்படியான அரசியல் யாருமே செய்ய மாட்டாங்க. அதையும் ஆமாஞ்சாமி போட வைக்கிறாரு கூட இருக்கவங்களை வச்சு. அந்த மாதிரியான நெருக்கடி வர்ற நேரங்கள்ல வந்து இந்த மாதிரி பிரச்சனைகளை பேச வச்சு அதை மடைமாற்றுறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான கட்டங்கள் வரையில தான் இவங்களுக்கும் இவர் யாரை எதுக்குறாரோ அவங்களுக்கும் தொடர்பு இருக்கோ அப்படிங்கிற யோசனையெல்லாம் நம்மளுக்கு வருது. நானே சில நேரம் நினைக்கிறது வந்து திராவிடத்தை தமிழ் தேசியத்துக்கு முன்னாடி திராவிடம் நிற்கவே முடியாது அப்படிங்கிற கட்டத்துல ஒரு பலவீனமான தமிழ் தேசிய தலைமையை உருவாக்கி அது வந்து எளிதில் திராவிடத்திட்ட விழுந்து போய் இனிமே இன்னொரு தமிழ் தேசியமே எழ முடியாத அளவுக்கு பண்றதுதான் அஜெண்டாவோ அப்படிங்கிற மாதிரியான அதீதமான கற்பனைகள்லாம் வரும். பட் அதுக்குள்ள நம்ம ரொம்ப கான்ஸ்பிரசிக்குள்ள எல்லாம் போக வேண்டியதில்லை. இன்னைக்கு இது பிரச்சனை, இது இந்த அரசியலை பேசுறது இந்த இனத்தின் பக்கம் நிற்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு எடுத்துட்டா அது ரொம்ப அதீத தலைமை வழிபாடு வந்து அந்த சிக்கல் அதை ரொம்ப ஒரு சினிமா கதாநாயகன் உருவாக்குற மாதிரி சீமான் உருவாக்குறாப்புல. அது பெரிய இவரோட அதாவது அந்த அந்த தனிப்பட்ட ஒரு பெண்ணோட இவருக்கு இருந்த உறவு, இவருக்கும் அந்த பெண்ணுக்குமான உறவு, அதுக்கும் தமிழ் தேசியத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அதுக்கும் பல லட்சம் இளைஞர்களுக்கும் தொடர்பு இல்லை. நீங்க சொன்ன மாதிரி அந்த பல லட்சம் இளைஞர்களோட பிரச்சனை இன்னைக்கு அதுவா தான் இருக்கு. அப்படின்னா இவர் தான் அதை நோக்கி வழி நடத்தி கொண்டு போயிருக்காரு. சரி. இப்போ நீங்க தொடர்ந்து வந்து சீமான் அவர்கள் மாற்ற வேண்டிய விஷயங்களை சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ கட்சியில வெளியேறினவங்களை வந்து அது என்ன காரணம், அது எந்த அளவுல பலவீனமா இன்றைக்கு நிக்குது தமிழ் தேசிய அரசியல் அப்படின்னு சொல்றீங்க. இருந்தாலும் பல்வேறு நபர்கள் வந்து ஆதரவா இருக்காங்க, எதிர்ப்பும் தெரிவிக்கிறாங்க. சீமான் இப்படிதான் பண்ணுவாரு அப்படிங்கிற கடுமையான விமர்சனங்களும் வைக்கிறாங்க. இன்றைய காலகட்டத்துல தமிழ் தேசிய அரசியலுக்காக எல்லாம் ஒன்றிணைந்து நிக்கணும் அப்படிங்கிற ஒரு தேவை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா. அதுதான் நம்ம ஆரம்பிக்கையில துவங்கினப்ப அந்த முதல் கேள்வி நீங்க அதான் கேட்டீங்கன்னு நினைக்கிறேன். இதை வந்து நான் சீமானுக்கு எதிரான தாக்குதலா பார்க்கல. நோக்கம், அதாவது அந்த தாக்குதலை தொடுக்கிறவங்களோட நோக்கம் வந்து சீமானுக்கு எதிரா இல்லை. இது வந்து தமிழ் தேசியங்கிற ஒரு கருத்தியல் வளர்ந்துடக்கூடாது, தமிழர் தலைவர்கள் உருவாயிடக்கூடாது, இவங்களுக்கு மாற்ற இன்னொரு தலைவர் வந்துடக்கூடாதுங்கிறது நோக்கத்துல இதை பண்றதுனால அதுவும். ரெண்டாவது, இப்படியான விவாதங்கள் வந்து ஒரு அரசியலையும் ஒரு தலைமையையும் ஒரு கருத்தியலையும் வீழ்த்திடும். ஒரு பெண்ணை பத்தி பேசி அந்த பெண்ணு ஒரு நேர்மையானவர் இல்லை. இது மாதிரி பல குற்றச்சாட்டுகளை பல பேர் மேல, ஒரு டைரக்டர் மேல, நாடகத்துல நடிச்சுட்டு இருந்து ஒரு டைரக்டர் மேல வச்சாங்க. அப்புறம் கர்நாடகாவில் இன்னொரு நடிகர் மேலே, இன்னொரு டைரக்டர் மேலே வச்சாங்க. இது மாதிரி பல குற்றச்சாட்டுகளை வச்சுட்டு தென்னம் பைத்திய மாதிரி உளறிக்கிட்டு இருக்க ஒரு முன்னாள் நடிகையை கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி பேச வச்சு அதன் மூலம் வீழ்த்துறது வந்து நம்மளை ரொம்ப பலவீனப்படுத்திடும். இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களால கூட தமிழர் அரசியலை வீழ்த்திட முடியும் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய வெற்றிக்கேடான விஷயங்கிறதுனால நிச்சயமா எல்லாம் ஒன்னா நின்று இதை எதுக்கணும். ஆனா அதே நேரத்துல அதுல இருக்க விமர்சன பார்வை நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது இந்த விஷயங்கள்லாம் ஒரு மெட்டீரியலாவே இருக்கு. இந்த விஷயங்கள்லாம் நாம் தமிழர் கட்சியோ தமிழ் தேசியத்தையோ வீழ்த்தக்கூடிய பக்கத்துல கூட வந்திருக்க முடியாது. ஏன்னா அப்படியாப்பட்ட தளபதிகள் வந்து இந்த கட்சியில இருந்தாங்க. அந்த தளபதிகள் எல்லாத்தையும் வீழ்த்தினது, எதிரிகளால வீழ்த்த முடியாத தளபதிகளை, எதிரிகளால வீழ்த்த முடியாத பெரிய கொள்கை கோமான்களை, கருத்தியல்வாதிகளை வந்து சீமானே வீழ்த்தினாரு. சீமானே வீழ்த்திட்டு எதிரி தன்னை வீழ்த்துறதுக்கு அதுக்கான வழியை ஏற்படுத்தி கொடுக்குறாரான்ற சந்தேகம் உருவாகிற நிலைமையில இருக்கு. அதனால இந்த விமர்சனமும் நம்ம அதை கொஞ்சம் சீரியஸாவே எடுத்துக்கிட்டு, அதே நேரத்துல இது சீமான்கிற தனிநபரா பார்க்காம இந்த கருத்தியல், இந்த தமிழர் அரசியல், தமிழ் தேசியம் அப்படிங்கிற பார்வையில பார்த்து எல்லா தமிழர், அது தமிழ் தேசிய அரசியலா இருக்க வேண்டியதில்லை, தமிழர் அரசியல்ல, தமிழர் பண்பாட்டுல, தமிழ் சூழல்ல சமூக ஆர்வம் கொண்ட எல்லாருமே
இத எதிர்க்கணும். இந்த மாரியான ஒரு சூழலை எதிர்த்து தீவிரமா எதிர்க்கணுங்கிறது தான் அ நிலைப்பாடு. அதே நேரத்துல சீமான் வந்து யாரையாச்சும் ஒருத்தர கட்சியில முக்கியமா அடையாளப்படுற எல்லாரையும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி நீக்குவாரு. அதுக்கு எந்த காரணமுமே இருக்காது. அந்த காரணத்த ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா, இவர் மேல என்னென்ன வீக்னஸ் இருக்கோ, இவர் பக்கத்துல இருக்கவங்க மேல என்னென்ன வீக்னஸ் இருக்கோ, அத விட ஒரு சப்பை காரணமா இருக்கும். யார் யார நீக்குறாரோ, அவர் மேல வைக்கிற குற்றச்சாட்ட விட பல மடங்கு குற்றச்சாட்டு, பல மடங்கு பலவீனமும், பல மடங்கு தவறும் இவர் மேலயும், இவர் பக்கத்துல இருக்கவங்க மேலயும் இருக்கும். அப்படிங்கிறத வந்து அவர் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். இவர் சொல்ற காரணத்த கேட்கிறவங்க திருப்பி கேட்கணும். ஆனா இதே காரணங்கள் உங்க மேலயும் இருக்கு. உங்க பக்கத்துல இருக்கவங்க மேலயும் இருக்குன்னு திருப்பி கேட்கணும். அப்படியான ஒரு சூழல் உருவாகணும். இல்லன்னா, ஆ கூட இருக்க தம்பிகள் ரொம்ப மனச்சோர்வு அடைந்து, ஆ 2008 1,70,70,000 பேர் உயிரிழந்து உருவாக்குன இந்த கருத்தியல் வந்து, ஆ இந்த மாரியான கோபாலபுரத்து தற்குறிகளோட இழிவான செயல்பாடுகள்ல வீழ்ந்து போயிருங்கிற விஷயத்த புரிஞ்சுகிட்டு எச்சரிக்கையா இருந்துக்கணும் தான். இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி சுந்தர்.